இப்போ என்னாச்சு, பின்னால் கர்த்தரை அவர் ஆசீர்வதித்து கடந்து செல்கிறான். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, இந்த இடத்துல அவன் செய்தபடி ஒரு முறை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. அந்த முறையின்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது அந்த பெட்டி சேர்ந்த பிறகு அவனும் ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் இதை வாசிப்போம், ஆங்கிலத்தில் வாசிக்கல பாருங்க. And it 2 Samuel 6th chapter 12th verse. And it was told King David saying, the Lord hath blessed the house of Obed-Edom and all that pertaineth unto him because of that. இப்போ நல்ல புரிஞ்சுக்கோங்க. தாவீது நடனம் பண்ணினார். கர்த்தருக்கு கோவம் வந்துச்சா? இல்லை, முறையாக பண்ணாங்க, எல்லாமே முறையாக நடந்தது. அங்கே ஒரு இது வந்தது, அங்கே தூக்கிறதுக்கு ஆசாரியர்கள் வந்தார்கள், நடனம் ஆடினார். இன்றைக்கி இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வருது. தயவுசெய்து நம்ம கான்ட்ரவர்சிக்கெலாம் போகிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம கர்த்தரை துதிக்கிறது நமது வேலை, அதை ஒண்டி செய்துட்டு போவோம். ஒவ்வொரு 6 தப்படிக்கு இது பண்ணாங்கன்னு போட்டிருக்கு, நம்மளும் செய்யலாம். கர்த்தரை துதிக்கலாம், வணங்கலாம். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கிரேமம், ஒரு இது கொடுக்கணும். தட் இஸ் ஒரு எப்படின்னா ஒரு ஒழுங்கு, எல்லாத்துலேயும் ஒழுங்கு இருக்கட்டும். கர்த்தரை துதிங்க, சந்தோஷமாக ஆடுங்க, கை தட்டுங்க, பாடுங்க, எல்லாம் இது இருக்குது. ஏன்னா சங்கீதங்களில் போட்டிருக்கு, கண்டிப்பாக கர்த்தரை இப்படி துதிக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் இந்த இடத்துல துதிச்சுட்டு வரும்போது என்னாச்சு, சவுலுடைய குமார்த்தியாகிய தாவீதுடைய மனைவி அவன் என்ன பண்ணுறா, தடால்னு கேலி பண்ணிட்டுறா. இவன் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு கேலி பண்ணிட்டு, நீ ராஜா மாதிரி ஆடின, ராஜா பாரு இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கான், டான்ஸ் ஆடிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் விட்டான். அதனால அவன் ஒரு சின்ன வார்த்தைகளை சொல்லிட்டான். அதுலேருந்து அந்த ஸ்திரீக்கு பிள்ளைகளே இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நடக்கிற காரியங்கள், இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இது இன்னொரு நாள் படிக்கலாம், நிறைய படிக்கலாம். இப்போ நம்ம காரியங்கள் என்னென்னா, கர்த்தருடைய டைமுக்காக வெயிட் பண்ணுறோமா? எந்த ஒரு காரியத்தை செய்யறதுனால டெய்லி காலங்காத்தால் எந்திரிச்ச ஒன்று, கர்த்தாவே இந்த நேரத்தை நாங்கள் இந்த நாளையும் நேரத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறோமா? நடத்துங்க. நடத்தி கொண்டு போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு தெரியும். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். உலகம் ஃபுல்லாக பஞ்சம் வந்தாலும் சரி, எல்லாருமே மோசமாக இருந்தாலும் கூட ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா கர்த்தர் ஒரு மனிதனோட இருந்தார்னால் அவன் வெற்றியாகிறமாக ஜீவிப்பான். ஒன்றும் இல்லை, பெட்டி போய் அங்கே உட்காந்துச்சு ஓபேதேதோம் வீட்டில். என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாச்சு. திடீர்னு பெரிய பெரிய ஆளாயிட்டான் அவன். நல்ல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கிறார். கேட்போம், இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் ஒரு முறை என்னை கழுவி சுத்திகரிங்க, நான் உண்மை சொந்தரச்சேராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே உம்மிடத்தில் முழு பொறுப்பை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு எப்படி வாழுகிறதுன்னு தெரியாது, உண்மை தான் நம்பியிருக்கிறேன், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நீர் எனக்காக மரித்தீர் என்றது ஒப்புக்கொள்கிறேன், எனக்காக மரித்தீர், என்னை உயிரோடு எழுப்புறதற்காக நீரும் உயிர் தெழுந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி அவர்கிட்ட போங்க. அவர் உங்களை காப்பாற்றி பெரிய ஆளாக வச்சிருந்து எந்த கஷ்டமும் இல்லாமல், கஷ்டம் துன்பங்கள் வர தான் செய்யும் இடையில உலகத்தில். ஆனால் அந்த துன்பங்கள் வரும்போது நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். அதை ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கும் அவர் போக்கித்து கொடுப்பார். இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, நேரம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.